தற்கால தமிழ்நாடு வரலாறு கா. வெங்கடேசன் சார் புக்கில் இருந்து கக்கன் ஐயாவை பற்றி ஒரு சின்ன கண்டென்ட்டை பார்ப்போம். கக்கன் ஐயா 1908 ஜூன் 18 மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்காவில் தும்பைப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை பெயர் பூசாரி. இவர் பள்ளி மாணவனாக இருந்தபோதே இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1939 ஜூன் 7 வைத்தியநாத ஐயர் தலைமையில் மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய பிரவேசம் நடைபெற்றது. அதில் இவரும் கலந்துக்கிட்டார். இவர் ஹரிஜன சேவையில், குறிப்பாக ஹரிஜனர்களின் ஆலய பிரவேசத்தில் ஆர்வம் காட்டினார். மேலும் காங்கிரஸின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கார். 1952 1957 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கார். காமராசர் சத்தியமூர்த்தியின் சீடர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி இப்போ காமராசரின் சீடர் கக்கன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நம்ம கா. வெங்கடேசன் சார் ஐயா. காமராஜர் முதலமைச்சரானவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அந்த நேரத்தில் 1954 டிசம்பர் மாதம் 29 சென்னையில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் காமராசர் கக்கன் பெயரை முன்மொழிய அண்ணாமலை பிள்ளை வழிமொழிஞ்சு கக்கன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஒரு ஹரிஜன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்படுறார். 1957 பொதுத் தேர்தலில் காமராஜர் முதலமைச்சரான உடனே பொதுப்பணித்துறையும் ஹரிஜன நலத்துறையும் கக்கன் ஐயா கிட்ட ஒப்படைக்கப்படுது. 1962 மார்ச் 3 63 அக்டோபர் 3 வரை வேளாண்மைத்துறை அமைச்சராகவும் பணியாற்றார். அதே மாதிரி 63 67 வரை உள்துறை அமைச்சராக பணியாற்றார். 1967 நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் கக்கன் ஐயா மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓ.பி. ராமனிடம் தோல்வியடைகிறார். அதிலிருந்து அரசியலிலிருந்து விலகிக் கொள்கிறார். கக்கன் ஐயா எளிமையின் எடுத்துக்காட்டாக விளங்கியவர். இவர் அமைச்சராக இருந்தபோது தான் மேட்டூர் மற்றும் வைகை நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டன. 2 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவருடைய பங்களிப்பை பாராட்டி மத்திய அரசு 1999 அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. கவிஞர் கண்ணதாசன் இவரை சிறப்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கக்கன் உத்தமமானவர், நேர்மையானவர், மற்றவர்களும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர், கோடிக்கணக்கில் பணம் புழங்கிய இடத்தில் இருந்தும் அதில் ஒரு காசை கூட அபகரிக்காதவர், அனுபவிக்காதவர் அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டியிருக்காரு.